அக்கா, ம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் வரதுக்குள்ளயும் அக்கா எதுக்கு நீ போ வச்ச? கௌரி அக்காவை சொல்றியா? நான் என்ன பண்றது? மணியாச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்க. தோ இப்போ சங்கரி வந்துருவான்னு அக்காவை நிறுத்தி வச்சிருக்கலாம்ல. அம்மா தாயே, உன் கூட மல்லக்கட்ட நான் தயாரா இல்லம்மா. போமா அந்த பக்கம். சரிக்கா, கௌரி அக்கா மாமியார் வீட்ல சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல. அக்கா அந்த வீட்ல சந்தோஷமாவே இல்ல. என்னக்கா சொல்ற? அக்கா கோர்ட் பக்கமே போக கூடாதுங்கிறதுல உமா மகேஸ்வரி மேம் ரொம்ப குறியா இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, உன்னை என் மகன் கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி அந்த அம்மா அக்கா கிட்ட ஓபன் சவாலே விட்டுருக்காங்களாம். அக்கா இந்த விஷயத்த சித்தார்த் மாமா கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்காங்க. சரியான குள்ள நரிக்கா அந்த வக்கீலம்மா. கொள்ளு நரியாது, அதுவும் சாதாரண கொள்ளு நரி மட்டும் இல்ல, சரியான திருட்டு கொள்ளு நரி. அத மனசுல என்ன தெரியுமா ஆசை இருந்திருக்கு? நம்ம பெரியப்பா மக நீலாவதி இருக்காள்ல, அவளை மருமகளா கொண்டு வரணும்னு பாத்திருக்காங்க. நீலாவதி இடத்துக்கு நம்ம கௌரி அக்கா வந்ததை அந்த அம்மாவால தாங்கிக்கவே முடியல. அதான் பிரிச்சு காட்டுறேன்னு தைரியமா சவால் விட்டுருக்காங்க. என்ன கொடுமக்கா இது? நம்ம கௌரி அக்கா எங்க? அந்த நீலாவதி எங்க? நீலாவதி குணத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அத நினைச்சாதான் எனக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கு. நீலாவதி பிடிவாதக்காரி, நினைச்சா நினைச்சதை அடைஞ்சே தீரணும்னு வெறி பிடிச்சவ. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அந்த வக்கீல்காரி நல்லவளே இல்ல. அவ வீட்டுக்கு வாழ போனா நம்ம கௌரி நல்லவே வாழ விட மாட்டா. இதுக்கு மேல இந்த நீலாவதி அக்காவை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். சங்கரி, அத நினைச்சாதான் ரொம்ப கலவரமா இருக்கு. இத பாருக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீலாவதி கண்டிப்பா அடங்கி போயிருப்பா. அக்கா வழிக்கே போமாட்டா. அவ அடங்கி போனாலும் அந்த வக்கீல்காரி சும்மா இருக்கணும்ல. அடங்கினவளை பார்த்து ஊதி விட்டா திரும்ப அவ நெருப்பா கிளம்பிடுவாள்ல. எனக்கு என்னமோ நீலாவதிய மனசுல வச்சுட்டு தான் அந்த அம்மா அக்கா கிட்ட உன்னை வாழ விட மாட்டேன்னு சபதம் போட்டிருப்பாங்களோன்னு தோணுது. உன் போலீஸ் மூளை இந்த மாதிரிலாம் யோசிக்க சொல்லுதாக்கா? நாலா பக்கமும் யோசிக்கணும் சங்கரி. ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இது தெரிஞ்சா அம்மா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இது கொஞ்சம் டேஞ்சரான மேட்டர். இந்த விஷயம் அம்மா காதுக்கு போகாம நம்ம பாத்துக்கணும்.